அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் தொடர்ந்து நம்முடைய மறைந்த திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ் அவருடைய ஆத்துமலை பாற்றுக்காக ஜெபிப்போம். அவருடைய பரிந்துரையும் நாம் கேட்போம். இன்றைய நாளில் தம்முடைய பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய மெல்கிதாஸ் ஆரோக் 24ஆம் ஆண்டு பிறந்தநாள். இருதய ஆரோக்கிய பிரசன்னா பி வின்சென்ட் மரியா அக்ஷயா ஃபெலிக்ஸ் 16ஆம் ஆண்டு பிறந்தநாள். அடோனா ஷெஃபிலியா 12ஆம் ஆண்டு பிறந்தநாள் வழியாக கடவுளை ஆசீர்வதிக்கும். மத்தியாஸ் ஜெசிந்தா நன்றியதலாகும். ஆரோன் ஃபெலிக்ஸ், ஆனா மேரி ஆல்வின் ஃபெலிக்ஸ் நன்றி திருப்பலியாக. போஸ்கோ ஸ்டெல்லா நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். சென்ட் வின்சென்ட் ஏ பால் செலிப்ரேட் ஃபார் பெனஃபெக்டர்ஸ் டேஸ் சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் ஆண்மலை பாற்று ஒப்புடைய ஆத்துமாக்கள் டெய்சி பேத்லே, லூதுமேரி கஸ்தூரி, சுசமா ஜார்ஜ், எஸ்தர், விஜய ராகவல், எலிசபெத், ஜே சாண்டனி, சபரியம்மாள், அகஸ்டின், குழந்தை அம்மாள், எ மோசஸ், பி டேவிட், ஜான் சார்ல்ஸ், ராணி ஃபிலோமினா, ராயப்ப பிள்ளை, அமலவர்ப மேரி, அன்னம்மாள், டபிள்யூ பீட்டர் ஆகியோருடைய ஆண்மலை பாற்றுக்காக இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்ப்பு பெருவிழாவினுடைய பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு. இந்த 2ஆம் ஞாயிறை இறை இரக்கத்தின் ஞாயிறாக திருவை நம்மை கொண்டாட அழைக்கிறது. இறை இரக்கத்தின் ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கேட்போம். மறைந்த திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ் ஆண்மலை பாற்றுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனுடைய அருளும் ஆசீரும் உயிர்த்த ஆண்டவருடைய நம்பிக்கையில் உயிர்ப்பின் மக்களாக வாழ, சாட்சிகளாக வாழ திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். கடவுளுக்கு உகந்த விதத்தில் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களுக்காக, குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்மை பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
ஜெபிப்போமாக. என்றென்றுமுள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவில் உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கை நீர் தூண்டுகின்றே. நீர் வழங்கிய இவ்வாறுகளை பெருக்குகின்றே. இவ்வாறு திரு முழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புதுபிறப்பு அடைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. தூய ஆவியானவரின் வருகைக்கு பின் துணிவுடன் இயேசுவுக்கு சான்று பகிர்ந்தார். திருத்தூதர்களின் வாழ்க்கை முறை பற்றிய பதிவு செய்கின்ற லூக்கா அவர்கள் வழியாக நடந்தேறிய அருள் செயல்கள் மற்றும் அரும் அடையாளங்கள் பற்றியும் இயேசுவுக்கும் திருத்தூதர்களுக்குமான இடைவெளியை மிக அழகாக பதிவு செய்கின்றார். தொடர் ஓட்டத்தில் ஓடுவது போல கையில் இறையாட்சி என்னும் தீபத்தை எடுத்துக்கொண்டு ஓடிய இயேசு அதை தன் சீடர்களின் கையில் கொடுத்து விட்டார். நிழலாக இன்றும் தொடர்கின்றார். இதனை விளக்கும் முதல் வாசகமான திருத்தூதர் பணிகளின் வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமெடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 12-16 முடிய. அந்நாட்களில் மக்களிடையே பல அரும் அடையாளங்களும் அரும் செயல்களும் திருத்தூதர் வழியாய் செய்யப்பட்டன. அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் ஒரு மனத்தவராய் கூடி வந்தனர். மற்றவர் யாரும் இவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை. ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசினர். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். பேதுரு நடந்து செல்லும்போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல்நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். எருசலேமை சுற்றியிருந்த நகரங்களிலிருந்து மக்கள் உடல்நலமற்றோரையும் தீய ஆவிகளால் இன்னலுற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என
ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரண்டாம் வாசகம் முன்னுரை. பத்ம தீவுக்கு நாடு கடத்தப்படும் திருத்தூதர் யோவான் கிறிஸ்துவை காட்சியாக காண்கின்றார். அவரை கண்டபோது அவரிடம் எழுந்த உள்ளுணர்வர்களையும் இந்த காட்சியை எழுதி வைக்குமாறு அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளையும், இயேசு உயிர்த்த பின் மனித நிலையிலிருந்து மாறி இறை நிலையில் உயர்ந்து நிற்பதையும் நாம் இரண்டாம் வாசகத்தில் அறிகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாடு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். சாவுக்கு உட்பட்டோனாயினும் இதோ நான் என்றென்றும் வாழ்கின்றேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைத்திரு வார்த்தைகள் 9-11 மற்றும் 12-13, 17-19 வரை. உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உள்ள உங்கள் வேதனையிலும் ஆட்சியுரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்பனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததால் பத்ம தீவுக்கு வர நேர்ந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமையன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல முழங்க கேட்டேன். நீ காண்பதை ஒரு சுருளேட்டில் எழுதி 7 இடங்களிலும் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பிவை என்று அக்குரல் கூறியது. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அப்பொழுது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். அவற்றின் நடுவே மானிட மகனை போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன்பட்டையும் அணிந்திருந்தார். நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல் அவரது காலில் விழுந்தேன். அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே. இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனவே நீ காண்பவற்றை, அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றையும் இனி நிகழ இருப்பவை பற்றியும் எழுதிவை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 19 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சு சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாது இருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபொழுது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் என்று நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டேன் விரலை விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அருள் அடையாளங்களை இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்த நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறை மகனாகிய மெஸ்ஸியான நீங்கள் நம்புவதற்காக நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்குமே இந்த நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்கிற இறை மக்களே, தவக்காலம், பாஸ்கா காலம், உயிர்ப்பின் பெருக்காலம் என்று நாம் அழகாக நம்முடைய காலங்களை கொண்டாடி அதில் நம்மை பண்படுத்தி, பக்குவப்படுத்தி, பதப்படுத்தி இயேசுக்கு உகந்த குடும்பமாக நம்முடைய திருமண வாழ்வு, தனிப்பட்ட வாழ்வு, துறவு வாழ்வு அமைய கடவுள் தரக்கூடிய அற்புதமான நாட்கள், வாரங்கள் தான் ஒவ்வொரு வாரம். வாரம் 6 வாரம் என்று நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பின் பெருவிழாவினுடைய அந்த மகிமையில், மகத்துவத்தில், தொன்மையில், சிறப்பில் நம்முடைய வாழ்வை தொடர்ந்து கொண்டே இருப்போம். இன்றைக்கு பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு. இன்றைக்கு தாய் திரு அவை இறை இரக்கத்தின் ஞாயிறாக கொண்டாட நம்மை அழைக்கிறது. டிவைன் மர்சி சண்டே. டிவைன் மர்சி சண்டே என்பதை நமக்கு கொடுத்தவர் குடும்பங்களின் திருத்தந்தை. யாரு? குடும்பங்களின் திருத்தந்தை யாரு? திருத்தந்தை 2ஆம் அருள்சினப்பர். அவர் தான் வழங்குகிறார். அது எப்படி? பின்புலம் என்ன? அருட்சகோதரி ஃபாஸ்டினா போலந்து நாட்டை சார்ந்தவர். இறை இரக்கத்தின் ஆண்டவராக காட்சி கொடுக்கிறார். அந்த இடத்தில் திருப்பலி நிறைவேற்ற எனக்கு ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. போலாந்து நாட்டுக்கு சென்றபோது அங்கே இறை இரக்கத்தின் ஆண்டவர் காட்சி கொடுத்த இடத்தில் ஒரு அழகான திருப்பலி.
அன்புக்குரியவர்களே, சிஸ்டர் ஃபாஸ்டினாவுக்கு காட்சி கொடுத்த பொழுது இறை இரக்கத்தின் பக்தியை பரப்ப வேண்டும் என்று சொன்னதை பாப்பரசர் மறைந்த திருத்தந்தை இரண்டாம் அருள்சிறப்பு மறைந்த திருத்தந்தை இரண்டாம் அருள்சிறப்பு போலந்து நாட்டை சார்ந்தவர் தான். ஆக சொல்லப்படுகிறது 2000 ஆண்டிலிருந்து தான் இறை இரக்கத்தின் ஞாயிறாக கொண்டாடுகிறோம். இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறு ரொம்ப அழகாக நம்முடைய மறைந்த திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ் ரொம்ப அழகாக சொல்லுவார். கடவுளுக்கு இன்னொரு பெயர் என்ன? வாட் இஸ் தி அதர் நேம் ஆஃப் காட்? கடவுளுக்கு மறுபெயர் என்ன? இரக்கம் என்கிறார். யாரு? பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள். இரக்கம், மர்சி, அதை தன் வாழ்வில் வாழ்ந்து காட்டினார். நீங்கள் பாருங்க, பாப்பரசர் பிரான்சிஸ் 12-13 ஆண்டுகள் பாப்பரசராக வாழ்ந்தார். எவ்வளோ ஒரு அழகான மாமனிதர், சிறந்த மாமனிதர். உலகமே அவரை பார்த்தது. நேற்றெல்லாம் நீங்கள் கூட நாம் கூட தொலைக்காட்சியில் பார்த்து அவருடைய நல்லடக்க சடங்கு திரு அவையின் மகத்துவத்தை, மாண்பை அது எடுத்துரைக்கிறது. திரு தந்தை எப்படி அற்புதமாக ஒரு மாமனிதராக, ஒரு தலைவராக வாழ்ந்தார். எளிமையிலும் பணிவிலும் துணிவிலும் அவ்வளவு அழகாக வாழ்ந்தார் இல்லையா? உலகமே அவரை பார்த்து வியந்து போனது. இதனால் திரு அவை மீண்டுமாக மலர்கிறது. ஆக திரு அவை புதுப்பிக்கப்படுகிறது. இருந்த பொழுதும் அவரை பற்றி பேசப்பட்டது, இறந்த பொழுதும் அவரை பற்றி பேசப்பட்டது. ஆக நம்முடைய திருத்தந்தை அவருடைய ஆன்ம இளைப்பாற்றுகள் ஜெபிப்போம், அவரிடத்தில் பரிந்துரை கேட்போம். இறை இரக்கத்தின் ஆண்டவரை நம்முடைய வாழ்வில் அனுபவித்து இறை இரக்கத்தின் மனிதர்களாக, மக்களாக வாழ இறை இரக்கத்தின் ஞாயிறு நம்மை அழைப்பை கொடுக்கிறது. அன்புக்குரியவளை, இன்றைய நாளுடைய நற்செய்தியின் சிந்தனைக்குள்ளாக செல்வதற்கு ஒரு சின்ன நிகழ்வுகளிலிருந்து நாம் தொடங்கலாம். கொலம்பியா நாடு, அந்த நாட்டில் ஒரு வினோதமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. என்னவென்றால், அது ஒரு ஞாயிறு திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது. குருவானவர் திருப்பலியை வைத்து கொண்டிருக்கிறார், சிறப்பித்து கொண்டிருக்கிறார். மக்கள் இப்படி தான் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு கொரில்லா கும்பல், கொரில்லா என்றால் அந்த நாட்டை சார்ந்த ஒரு தீவிரவாத கும்பல் ஆலயத்திற்குள்ளாக வந்து திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற குருவானவருடைய அவரை கத்தி முனையில் வைத்து வெளியே அழைத்து செல்கிறார்கள். விபத் அல்லது கத்தி முனையினுடைய அந்த உச்சத்தில் வெளியே அழைத்து செல்கிறார்கள். பிறகு அந்த கொரில்லா கும்பலுடைய தலைவர்கள், படைவீரர்கள் ஆலயத்துக்குள்ளாக வந்து மக்களிடத்தில் கிறிஸ்துவின் விசுவாசத்திற்காக அல்லது கிறிஸ்து விசுவாசத்திற்காக எத்தனை பேர் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறீர்கள்? How many of you want to die for Christ? எத்தனை பேர் இயேசுவுக்காக உயிரை கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்று மக்களை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள். அங்கே இங்கே ஒன்றுமாக பயந்து பதற்றத்தோடு சில பேர் எழுந்து நிற்கிறார்கள். அவர்களையும் துப்பாக்கி முனையில் வைத்து வெளியே அழைத்து செல்கிறார்கள். திடீரென்று வெளியிலே சரமாரியான சத்தம் கேட்கிறது, துப்பாக்கி சத்தம். உடனே ஆலயத்திற்குள்ளே இருப்பவர்கள் பயப்படுகிறார்கள். பிறகு ஆலயத்தில் உள்ளே இருப்பவர்கள் அவர்களையும் அழைத்து வெளியே சென்று சொல்லப்படுகிறது, குருவானவரை பார்த்துங்க பாருங்க, ஆக இயேசுவுக்காக உயிரை கொடுக்க சொன்னாங்க இல்லையா, அவங்கள ஆலயத்திற்குள்ளாக அழைத்து சென்று திருப்பலி நிறைவேற்றுங்கள். மற்றவர்கள் கடமைக்காக வருகிறார்கள், அவர்கள் எப்பொழுது இயேசுவின் விசுவாசத்துக்காக உயிரை கொடுக்க அப்பொழுது நீங்கள் அவர்களையும் அழைத்து உள்ளே வந்து திருப்பலி நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் காட்டுப்பகுதிக்கு சென்று விட்டார்கள். ஆக இது ஒரு வினோதமான ஒரு நடந்த நிகழ்வாக இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்காக நாம் தைரியத்தோடு சாட்சிகளாக வாழதான் இந்த நாளுடைய இறை வார்த்தை. இந்த நாளுடைய முதல் வாசகம் எதன் பின்னணி என்றால், சாலமோன் மண்டபத்தில் முதல் கிறிஸ்துவர்கள் ஒன்று கூடி ஜெபிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் முதல் வாசகம். அதாவது அந்த காலத்தில் ரோமை அரசு அதுதான் மதமாக இருந்தது, ரோமை அரசின் மதம் தான் மதமாக இருந்தது. ஆக இயேசுவின் உயிர்ப்பை விசுவாசித்து பின்பற்றிய முதல் கிறிஸ்துவர்களை பல பேரை கொன்றார்கள், விலங்குகளுக்கு இரையாக்கினார்கள், தீச்சுளையில் போட்டு கொன்று அழித்தார்கள். மக்கள் பயந்து போனார்கள். அதிலும் ஒரு சில மக்கள் தைரியத்தோடு வந்து நிகழ்ந்த ஜபத்தை நிறைவேற்றிய அந்த தருணத்தை தான் முதல் வாசகம் சொல்லுகிறது. இன்றைய நாளுடைய 2ஆம் வாசகம் புனித யோவான் அவர் அனுபவத்தை சொல்கிறார். இறைவாக்கு உரைப்பதுதான் என்னுடைய அனுபவம் என்று சொல்லி அவர் சிறைப்படுகிறார். சிறையில் எழுதப்பட்ட வாசகம்தான் இன்றைய 2ஆம் வாசகம். இன்றைய நாளுடைய நற்செய்தி அப்போஸ்தலருக்கு தைரியத்தை கொடுத்து, குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்த தோமையாரை பற்றிய ஒரு அழகான குறிப்பு நிகழ்வு தான் இன்றைய நாளுடைய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் இல்லையா. மீண்டும் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவருடைய உயிர்ப்பின் காட்சி அப்போஸ்தலருக்கு, அதுவும் குறிப்பாக தோமையாருக்கு கொடுக்கவாக இந்த நாளுடைய வாசகங்கள்
தைரியப்படுத்தி துணிச்சலையும் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொண்டு இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சியாக நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வாழதான் அழைக்கிறது. இதில் 2 விஷயங்களை மட்டும் இல்லைனால் நாம் கொண்டு வருவோம். ஒன்று தோமையாரை பற்றி, இயேசு பயன்படுத்திய முதல் வார்த்தையை பற்றி, உயிர்ப்புக்கு பிறகு தோமையார் பற்றி. தோமையார் நம்முடைய இந்தியாவுக்கு வருகை தந்த அப்போஸ்தலர். என்ன நடந்தது? அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், தோமையார் அங்கு இல்லை. ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார், உயிர்த்த ஆண்டவராக காட்சி கொடுக்கிறார். ஆகவே அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வுகள் தான். தோமையாரை வழக்கமாக நம்ம என்னன்னு சொல்வோம், நம்முடைய இந்திய தேசத்துடைய தோமையாரை டவுட்டிங் தாமஸ் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? டவுட்டிங் தாமஸ் அல்ல, சந்தேகப்படக்கூடிய பேர் வழி அல்ல தோமையார். டவுட்டிங் தாமஸ், டேரிங் தாமஸ். தைரியம், துணிச்சலாம் மிக்கவர் தான் தோமையார். அவருடைய துணிச்சலை 3 இடங்களில் அவர் பேசிய வார்த்தைகள் ரொம்ப அழகாக சொல்லும். விவிலியத்தில் 3 முறை தோமையார் பேசிய வார்த்தைகள் பதிவு செய்யப்படுகின்றன. ஒன்று எப்பொழுதென்றால், குறிப்பாக லாசர் இறந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பெத்தனியாவுக்கு செல்லுவோம், எருசலேமுக்கு செல்வோம். மற்ற அப்போஸ்தலர் கட்சியர்களாக வேண்டாம் ஆண்டவரே, எருசலேம் சென்றால் ஆபத்து, பெத்தனியாவுக்கு சென்றால் ஆபத்து என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு தோமையார் பயன்படுத்திய வார்த்தை யோவான் நற்செய்தி 11. அவர் எவ்வளவு டேரிங் பர்சனாலிட்டி என்று என்ன வார்த்தை அது? தோமையார் என்ன வார்த்தை சொன்னார்? எல்லாம் பயந்து இருந்தார்கள். தோமையார் என்ன சொன்னார்? ரொம்ப அழகான வார்த்தை அது. நாமும் அவரோடு செல்வோம், அவரோடு நாம் இறப்போம். let us go with him and die with him. அப்போஸ்தலரை பார்த்து சொல்கிறார், என்ன பயந்துட்டு இருக்கீங்க? இயேசுவோட செல்வோம், இயேசுவோட நாம் இறப்போம். சொன்ன தோமையார் தான். ஹவ் பர்சன் இஸ், எவ்வளவு டேரிங் பர்சனாலிட்டி, தைரியம். இயேசு துணைதான் பலம். ஆக அன்புக்குரிய தோமையார் ஒரு தைரியமான மனிதர் இயேசுவுக்காக. ஆக நம்முடைய குடும்ப வாழ்வு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு, நம்முடைய திருமண வாழ்வு, டேரிங் பர்சனாலிட்டி. ஆக நம்முடைய பாப்பரசர் டேரிங் பர்சனாலிட்டி, தன்னுடைய எளிமையான வாழ்க்கையால், தன்னுடைய அற்புதமான அர்ப்பண வாழ்க்கையால் வாஸ் a டேரிங் பர்சனாலிட்டி. ஆக அன்புக்குரிய நம்முடைய வாழ்க்கையில் தைரியத்தோடு இயேசுவின் பணிகளை, குடும்ப வாழ்வை வாழதான் ஆண்டவருடைய உயிர்ப்பின் அனுபவம் தோமையார் வழியாக. 2வது தோமையார் பேசிய வார்த்தைகள், சொன்ன வார்த்தைகள், கடைசி ராவுணவு என்பது லாஸ்ட் சப்பர், யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம். அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தை, நான் எங்கே போகிறேன், நான் போகுமான இடத்திற்கு உங்களுக்கு தெரியும் என்கிறார். ஆண்டவர் பயன்படுத்த, நான் போகும் இடம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் என்கிறார். எல்லாரும் அமைதியாக இருக்கிறார்கள். தோமையார் பேச, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது, அப்போ நீங்கள் போகும் இடம் எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ தான் இயேசு ஒரு அழகான வார்த்தையை பதிவு செய்கிறார். என்ன வார்த்தை சொன்னார் அது? யோவான் நற்செய்தி 14. இயேசு பயன்படுத்திய வார்த்தை, தோமையார் தான் தூண்டுகோலாக மாறுகிறார். என்ன வார்த்தை அது? நானே வழியும் உண்மையும் வாழ்வும். I am the way, truth and life. என் வழியாயின்றி தந்தையிடம் யாரும் செல்வதில்லை. பார்த்தீங்களா? நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வேன். இந்த வார்த்தை வருவதற்கு தோமையார் தான் காரணமாகிறார். டேரிங் பர்சனாலிட்டி. கேள்வியை கேட்கிறார் பாருங்க, சந்தேகத்தை தீர்க்கிறார். ஆக இயேசுதான் வாழ்வும் வழியும் உண்மை என்று சொல்வதற்கு தோமையார் ஒரு வழிகாலாக இருக்கிறார். 3வது மிக முக்கியமாக இன்றைய நாளுடைய நற்செய்தி இல்லையா? எல்லாரும் பயந்து போய் இயேசுவை பார்த்தவுடன் ஆவி என்று நினைத்து அவர்கள் தான் சந்தேகப்பட்டார்கள். they were not accepted that Jesus is the risen Lord. யாரு? அனைத்து அந்த அப்போஸ்தலர்கள், 10 அப்போஸ்தலர்கள், they were doubting whether he is Jesus or not when Jesus gives as a appearance to the apostles. இல்லையா? அவங்க தான் சந்தேகப்பட்டாங்க. அப்போ அங்கே இல்லை. அவர் என்ன சொல்கிறார்? என் கையும் அவருடைய காயங்களை பார்த்தால், விழாவிலிட்டால் நான் நம்ப மாட்டேன் என்கிறார். ஸோ யூ வாண்ட்ஸ் டு கிளாரிஃபை. அவ்வளோ ஒரு சந்தேகத்தை தீர்த்து கொள்கிறார். இயேசு காட்சி கொடுக்கின்ற பொழுது மீண்டுமாக விழாவை காண்பித்த போது தோமையார் பயன்படுத்திய வார்த்தை என்ன? த ஷார்ட்டஸ்ட் ப்ரேயர், த சிம்பிளஸ்ட் ப்ரேயர், த பவர்ஃபுல் ப்ரேயர். புதிய தோமையார் என்ன சொன்னார்? என் ஆண்டவரே, என் கடவுளே, மை லார்ட், மை காட். வாட் எ ப்ரேயர், வாட் எ ப்ரேயர். அதுக்குள்ளாக எல்லாம் அடங்கி இருக்கிறது. செம்ம பஞ்சு. என் ஆண்டவரே, என் கடவுளே, மை லார்ட் அண்ட் மை காட். என் ஆண்டவரே, என் கடவுள். அப்படி என்றால் என்ன? தோமையார் பாருங்க, அவ்வளவு அழகாக, he is my master, அவர்தான் என்னுடைய ஆசான், அவர்தான் என் குரு, என் ஆண்டவர், என் கடவுள். இயேசுதான் என் ஆசான், இயேசுதான் என் குரு, என் ஆண்டவர், என் கடவுளே. அந்த வார்த்தைக்குள்ளாக செல்ஃப் சரண்டர்.
ஆண்டவருக்கு சரணாகதி ஆகிறார். தோமையார் ஆண்டவரிடத்தில் சரணாகதி ஆகிறார். என் ஆண்டவர் என் கடவுள். அப்படி என்னல்ல, He is my everything. என் வாழ்க்கை எல்லாமே இயேசுதான். இயேசுதான் மையம், இயேசுதான் எல்லாம், இயேசுதான் என் வாழ்வு. என்ன பிரேயர் அது, என்ன ஜெபம் அது, என்ன பதில் மொழி அது, என்ன வாழ்க்கை அனுபவத்தில் வந்த அழகான வார்த்தை, மை லார்ட் அண்ட் மை காட். ஆக அன்புக்குரியவர்களே, அற்புதமான இந்த வார்த்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பல முறை சொல்லி, கவலையில் இருக்கின்ற, கஷ்டத்தில் இருக்கின்ற, துன்பத்தில், துயரத்தில் இருக்கிற, மன அழுத்தத்தில், மனச்சோர்வில் இருக்கின்ற, பதற்றத்தில் இருக்கின்ற போது என் ஆண்டவரே என் கடவுளே, ஆக என் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம், என் ஆண்டவர் இயேசுதான் எல்லாம் மையம் என்று பயன்படுத்தக்கூடிய அற்புதமான வார்த்தைகள். ஆண்டவர் இயேசு நாம் திரு உடலை, திரு ரத்தத்தை ஏந்துகின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது மை லார்ட் அண்ட் மை காட் என்ற வார்த்தை தோமையார் பற்றியில் எவ்வளோ அழகான பர்சனாலிட்டி, த டேரிங் பர்சனாலிட்டி ஆஃப் செயின்ட் தாமஸ் இல்லையா, மை லார்ட் அண்ட் மை காட். ஆக இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம். இறுதியாக இயேசு பயன்படுத்திய முதல் வார்த்தை உயிர்ப்புக்கு பின்பு என்ன வார்த்தை? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ட் ஜீசஸ் யூஸ்ட் ஆஃப் த ரிசரக்ஷன்? என்ன வார்த்தை அது? உங்களுக்கு அமைதி உரித்தாக்க, உங்களுக்கு அமைதி உரித்தாக்க, பீஸ் பி வித் யூ. இயேசு பயன்படுத்திய த ஃபர்ஸ்ட் வார்த்தை. ஆக அன்புக்குரியவர்கள், இன்றைக்கு நமக்கு என்ன தேவை? குடும்பத்திற்கு என்ன அமைதி, திருமண வாழ்க்கைக்கு என்ன தேவை? அமைதி. தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன தேவை? அமைதி. ஆக இயேசு அமைதியின் கொடைகளை இந்த வாரத்தில் வாழ்க்கையில் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். ஆக நிச்சயமாக கடவுள் மேல் நம்பிக்கை வைத்தால் கடவுள் தரக்கூடிய அமைதியை நாம் பெறுவோம். நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்று கடவுளை நம்பினால் அமைதி கிடைக்கும். நாம் கடவுளிடத்தில் சரணாகதி ஆகினால் கடவுள் அமைதியை தருவார். நல்ல உறவுகளோடு நாம் வாழ்கின்ற பொழுது கடவுள் நமக்கு அமைதியை தருவார். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தேன். கார் ஓட்டும் போது எனக்கு எதிர்த்தாப்பில் ஒரு காரில் பயன்படுத்திய ஒரு வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை, நோ ஜீசஸ் நோ பீஸ். நோ ஜீசஸ் நோ பீஸ். NO, நோ ஜீசஸ் நோ பீஸ். அப்படின்னா என்ன? இயேசு இல்லை என்றால் நிம்மதி இல்லை. சரியா? இன்னொரு வார்த்தை, அடுத்த வார்த்தை கிடையாது, KNOW, அதுவும் நோ தான். KNOW, நோ ஜீசஸ் அண்ட் நோ பீஸ். அப்படின்னா என்னது? இயேசுவை அறிந்தோம் என்றால் நிம்மதி, அமைதி. பார்த்தீங்களா எவ்வளோ ஆங்கிலத்தில் பாருங்கள், நோ ஜீசஸ் நோ பீஸ். இயேசு இல்லை என்றால் அமைதி இல்லை. நோ ஜீசஸ், இயேசுவை நாம் அறிந்தோம் என்றால் அமைதியாக இருப்போம். ஆக கடவுள் தரக்கூடிய அமைதியை நாம் பெறுவோம். உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியாக நாம் வாழ்வோம். அழகான ஜெபம், மை லார்ட் அண்ட் மை காட், என் ஆண்டவரே என் கடவுளை என்று உயிர்த்த இயேசுவில் நம்பிக்கையுடைய மனிதர்களாய், மக்களாய், சாட்சிகள் நம்முடைய திருமண குடும்ப வாழ்வு அமைத்தும் தோமையார் வழியாக ஜெபிப்போம். இறை இரக்கத்தின் ஞாயிறு, இரக்கத்தின் முகங்களாக நீங்களும் நானும் மாறுவோம். மறைந்த திருத்தந்தை இடத்தில் தொடர்ந்து நாம் அவருடைய பரிந்துரையை கேட்டு திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். விரைவில் நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணம். ஆவியின்
ஆண்டவரே என் கடவுளே. இப்படி தோமையாருடைய கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட், விசுவாச அறிக்கை. கடவுள்தான் எல்லாமே, அந்த இயேசுதான் எல்லாமே என்று வாழ்ந்த சாட்சியாக மரித்த புனித தோமையாருடைய அற்புதமான இந்த விழா நாளில் அவருடைய விசுவாச அறிக்கையில் நாம் உயிர் பெற செபிப்போம். உங்கள் அனைவருடைய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பு பெருவிழாவின் அடுத்த நாளிலே இவ்வுலக வாழ்விலிருந்து நிலை வாழ்வுக்கு கடந்து சென்றுள்ள எமது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன் என்று யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்திய என்றென்றும் வாழ்பவரான இயேசுவின் இரக்கப்பெருக்கினால் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் சேர்ந்து அகமகிழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட அனைவரும் ஒரு மனத்தவராய் கூடி வந்ததை விவரிக்கும் முதல் வாசகத்திற்கு ஏற்ப தாயாம் திரு அவையானது ஒருமனப்பட்ட திருக்கூட்டமாய் புதிய திருத்தந்தையை தேர்வு செய்ய தூய ஆவியார் துணை புரிய வேண்டுமென்றும், திரு அவை தலைவர்களும் இறை மக்களும் ஒரே ஆயன் ஒரே மந்தை என்கிற மனநிலையோடு பயணிக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்கிற உம் அழைப்பினை ஏற்று, நீரே ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அறிக்கை செய்த தோமாவைப் போல இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் நம்பிக்கையில் உறுதி பெற வேண்டும் என்றும், உமது உயிர்ப்பின் கொடையாகிய அமைதியினை எங்கள் வீடும் நாடும் நாங்கள் வாழ்கிற இவ்வுலகும் அனுபவிக்க வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் வாழ்வின் வழிகாட்டியான இறைவா, தங்கள் பள்ளி படிப்புகளை முடித்துவிட்டு மேற்படிப்பிற்காக கல்லூரிகளில் இடம் தேடி அலையும் எம் இளையோர் சிறந்த வழிகாட்டியின் மூலமாக தாங்கள் விரும்பும் கல்வியினை பெற்று பெற்றோருக்கும் திரு அவைக்கும் நாட்டிற்கும் உவந்தர்களாக திகழ்ந்திட தேவையான ஞானத்தையும் உடல் நலத்தையும் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த பொது கருத்தோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதலை கொண்டு வருவோம். கண்களை மூடுவோம், செபிப்போம். இயேசு இல்லை என்றால் நம் வாழ்வில் நிம்மதி இல்லை. இயேசு ஆண்டவர் இருக்கிறார் என்றால் நம்மோடு நாம் நிம்மதியாக இருப்போம். ஆண்டவர் தரக்கூடிய அற்புதமான கொடை அமைதி. குடும்பத்தில் அமைதி, தனிப்பட்ட வாழ்வில் அமைதி. அந்த அமைதியை நாம் பெறுவது இயேசு உயிர்த்த ஆண்டவர் மேல் வைக்கின்ற நம்பிக்கை. நாம் எதிர்நோக்கி இருப்பாய் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை. கடவுளிடத்தில் நாம் சரணாகதி ஆகின்ற நம்பிக்கை. நல் உறவுகளோடு நம் குடும்ப வாழ்வில் வாழ்கின்ற போது கிடைக்கின்ற அமைதி. புனித தோமையாருடைய அற்புதமான வார்த்தை, என் ஆண்டவரே என் கடவுளே. இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் எல்லாம். இயேசுவின் மையப்படுத்தி நம்முடைய வாழ்வு, திருமண குடும்ப வாழ்வெல்லாம் அமைய கடவுள் நம் ஒவ்வொருவரையும் உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தில் ஆண்டவர் நம்ம எல்லோரையும் வழி நடத்துவாராக. ஆமென். வருவோம் காணிக்கைப்பாடு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து இறையிறக்க ஞாயிறு ஆண்டவருடைய இரக்கம் நம்மை வழிநடத்த என் ஆண்டவரை என் கடவுளை என்று அந்த இயேசுவை மையப்படுத்திய நம்முடைய குடும்ப வாழ்வும் துறவு வாழ்வும் அமைய ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடக்கூடிய இயேசு ஆண்டவருடைய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, புது பிறப்பு அடைந்த நமது மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் அது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்கப்பட்ட இவர்கள் என்றென்றுமுள்ள பேற்றினை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்து உரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாம். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாம். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்க மெய்யான செம்மறி அவர், எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவர், தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர் மது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்றி வர குரலா பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே இந்த தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு வை மார்பனவாக. அவள் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் வாக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் அத்திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் பேராயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் அனைவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் சேரும். அன்பான இறைவா, இன்றைய நாளும் தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடுவோம். திருமண நாளெல்லாம் சிறப்பிப்பவர்கள், இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய அனைத்து நபர்கள், சிறப்பு கருத்துக்களை முன்வைத்து ஜெபிக்கக்கூடிய அனைத்து நபர்களெல்லாம் ஆசீர்வதித்தலும், குறிப்பாக ஆண்மலை பாட்சிக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்கள் வெகு சிறப்பாக மறைந்த எங்களுடைய திருத்தந்தை பாப்பரச பிரான்சிஸோடைய ஆண்மலை பாட்சிக்காக ஜெபிக்கின்றோம். நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட இவர் அடியாரை நினைவு கூர்ந்தலும் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தலும், மேலும் உயிர்த்தல் மெதுநோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சுசையப்பர், புனித திருத்தூதர் விலகல் மக்கள் உதவராய் இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரே என் கடவுளே, தோமையாருடைய விசுவாச அறிக்கை, என் ஆண்டவரே என் கடவுளே. கடவுள்தான் எல்லாம், அவரை மையப்படுத்தியதான் நம்முடைய வாழ்வு. இயேசுதான் நம்முடைய ஆசிரியர், இயேசுதான் நமக்கு எல்லாம். நம்முடைய படி அளப்பவரும் வாழ்வு கொடுக்கக்கூடிய அந்த இயேசுவை மையப்படுத்திய நம்முடைய குடும்ப வாழ்வு துறவு வாழ்வு அமைய ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவி நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திரு தூதர்களுக்கெல்லாம் மொழிந்திரு. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தலை திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியினாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்த ஆண்டவராக காட்சி எப்பொழுதும் அந்த காட்சியை கொடுத்த பொழுது தோமையார் தன்னுடைய விசுவாச அறிக்கையை வெளிப்படுத்துகிறார். என் ஆண்டவரே, என் கடவுளே சொன்னதை இறுதி வரை உறுதியாய் பிடித்து கொண்டு ஆண்டவர்தான் எல்லாம், இயேசு மட்டும் ஒருவரே என்று வாழ்ந்தார். அப்படிப்பட்ட தோமையார் விசுவாச அறிக்கையில் உயிர்த்த ஆண்டவருடைய அருளும் ஆசிரும் அமைதியும் நம்மோடு இருக்க தேடி வரக்கூடிய தெய்வத்தின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருக்க நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். இறைவன் நிலை தேடி வந்தார், இந்நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனினார் பயம் கொள்ள மாட்டேன், என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டே, கண்டே என் தேவனை கண்டே. என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டே, கண்டே என் தேவனை கண்டே.
என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் வீணினார் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். உள்ளத்தில் நான் கண்ட பெருஞ்சோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பேன், ஒளியேற்றுவேன். உள்ளத்தில் நான் கண்ட பெருஞ்சோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பேன், ஒளியேற்றுவேன். இனி மாறாது மறையாது என் நம்பிக்கை, அடிப்பிரளாது சிதையாது இறை மாளிகை. உலகெங்கும் நான் சொல்வேன் நற்செய்தியை, அன்பென்னும் ஆண்டவரின் தீர்ப்பாடலை நம்பினேன், நம்பினேன். என் ஆண்டவரை நம்பினேன், நம்பினேன், நம்பினேன். என் ஆண்டவரை நம்பினேன். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் வீணினார் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமீன். யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்போனவாக.
எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். திருமறைக்கை தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் திருவான்மியூர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தல பங்கை சார்ந்த தந்தை செபாஸ்டின், தாய் மார்கரெட் இவர்களின் மகன் எட்வர்ட் விவேக் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை ஜான் ராபர்ட், தாய் கிறிஸ்டினா ஜெயந்தி இவர்களின் மகள் ஜான் கேத்தரின் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் 3ஆம் ஓலைகள். தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித கபிரியேல் அன்பியத்தை சார்ந்த தந்தை எடிசன், தாய் கிளெமண்ட் லதா இவர்களின் மகன் ஜோசப் வருண் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் அண்ணாநகர் பங்கை சார்ந்த தந்தை கித்தேரியன் பெர்னாண்டோ, தாய் மரியே சுந்தரி இவர்களின் மகள் மார்டினா யோகிதா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் 3ஆம் ஓலைகள். தெய்வ திருஅருளால் செங்கல்பட்டு மறை மாவட்டம் கண்ணகி நகர் புனித ஆரோக்கிய மாதா பங்கை சார்ந்த தந்தை அருள் ஞானமணி, தாய் ரோசலின் இவர்களின் மகன் அமிர்தராஜ் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித மார்க் அன்பியத்தை சார்ந்த தந்தை அமுல்ராஜ், தாய் மேத்யூஸ் மேரி இவர்களின் மகள் கேத்தரின் ஷெலின் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் 3ஆம் ஓலைகள். தெய்வ திருஅருளால் பாண்டி கடலூர் உயர்மறை மாவட்டம் குருசுக்குப்பம் பங்கை சார்ந்த தந்தை வெரோன் ஆரோக்கிய ராஜா, தாய் விக்டோரியா இவர்களின் மகன் வெரோன் ஜீன் லூக் சதீஷ்ராஜ் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித பிரான்சிஸ் அசிசியார் அன்பியத்தை சார்ந்த தந்தை அலெக்சாண்டர் ரொசாரியோ, தாய் தேவி ஜாக்குலின் மேரி இவர்களின் மகள் கீர்த்திகா லூர்து மேரி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித பெஞ்சமின் அன்பியத்தை சார்ந்த தந்தை நம்பிராஜன், தாய் சண்முக தேவி இவர்களின் மகன் முரளி கிருஷ்ணன் அவர்களுக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் புனித சூசியப்பர் பங்கை சார்ந்த தந்தை வில்சன் சரவணன், தாய் டெல் லீபா இவர்களின் மகள் யாமினி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இறை மக்களே, இந்த நாட்களில் திருமணங்கள் அதிகமாக நம்முடைய பங்கில் நடைபெறுவதும், பங்கிலிருந்து பல பங்குக்கு செல்வதும் நல்லதொரு அற்புதமான வளர்ச்சி, புது குடும்பங்கள் உருவாவது. இந்த நேரத்திலே முதல் வாழை வாசிக்கப்பட்ட நபர்களை நாம் வாழ்த்து. புனித பிரான்சிஸ் அசிசியார் அன்பத்தை சார்ந்த மணமகள் கீர்த்திகா லூர்து மேரி எங்கே இருக்காங்க? கீர்த்திகா லூர்து மேரி எஸ் இங்கே இருக்காங்க. தந்தை அலெக்சாண்டர் ரொசாரியோ மற்றும் தாய் தேவி ஜாக்லின் அவளுக்கு சிறப்பான ஒரு கரவொலி எழுப்பி இந்த நாளை தொடங்கி வைப்போம். கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராங்க. புனித பெஞ்சமின் அன்பை தெரிஞ்ச மணமகன் முரளி கிருஷ்ணன் எங்கே இருக்கார்? முரளி அவர் புதிதாக நமக்கு புதிய நபராக உருவாகி அன்பியத்திலும் இருக்கிறார். தந்தை நம்பிராஜ், தாய் சண்முகதேவி அவர்களுக்கும் ஒரு பெருத்த கரவலை எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை சொல்லி அவர்களையும் நாம் தொடங்கி வைப்போம். அமர்வோம். அன்புக்குள்ளே இன்றைக்கு பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு, இறையிறக்கத்தின் ஞாயிறாக டிவைன் மர்சி சண்டேவாக கொண்டாடுகின்றோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய மறைவை நாம் எல்லோரும் ஒரு பெரிய விசுவாசத்தின் விளைநிலமாக பார்க்கின்றோம். உலகமெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறது. எங்கே பார்த்தாலும் அவரை பற்றிய பேச்சுகள் தான், அனைத்து பேச்சுக்கள் அவர். ஆகையால் எப்படி மனிதர் இறந்தபொழுதும் இருந்தபொழுதும் வாழும் புனிதராக, அதாவது நாம் வாழ்கின்ற காலத்தில் ஒரு புனிதரோடு நாம் பார்த்து வாழ்ந்த காலம் என்பது போல இருக்கிறது.
ஆகவே அவர் விட்டு சென்ற எத்தனையோ அருமையான த லெகசி தட் ஹி லெஃப்ட் ஓவர், த லெகசி என்பார்கள். அவர் விட்டு சென்ற மாபெரும் பாடங்கள், வரலாற்றின் உண்மை, இவையெல்லாம் அவருடைய வாழ்வு, அவருடைய பின்புலம். எளிமையான மனிதராக, அதே போல் தன்னுடைய அடக்கமெல்லாம் எப்படி இருக்க வேண்டும், அதுவும் குறிப்பாக மெய் மறந்து போனது, மெய் சிலித்து போனது மாதா மேல் கொண்டிருந்த அவருடைய பக்தி தான். அவருடைய அந்த வேட்டிக்கன் என்பது 4 கத்தீட்ரல் பேராலே புகழ்பெற்றது. சென்ட் பீட்டர் ஸ்கொயர், பிறகு சென்ட் ஜான் லாத்ரன், பிறகு சென்ட் பால், பிறகு மேரி மேஜர். இது 4 கத்தீட்ரல்கள். 3-4 முறை நான் போயிருக்கேன். அதில் சென்ட் மேரி மேஜர் மாதாவுடைய அந்த பேராலயம் பனிமய மாதம் அதெல்லாம் சம்மந்தப்பட்டது. 4வது 5வது ஆண்டில் கட்டப்பட்டது முதல் ஆலயம், தாய் கோயில் என்று அதான் சொல்லுகின்றோம். மாதா விட்டு அவ்வளோ பக்தி, வெளியே போகும்போதும் வரும்போதும் திருத்துது பயணம். அதனால தான் தன்னை முழுமையாக தயாரித்து மாதாகிட்டேயே அவர் அடக்கம் செய்யப்படும். ஆகையால் எனக்கு ஒரு அவுட் சைட் ரோம் என்று சொல்வார்கள். பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு பாப்பரசர் அடக்கம் செய்யப்படுவது வேட்டிக்கன் ஸ்கொயர்லேருந்து வெளியில் அடக்கம் செய்தான் முதல் முறை. மாதா கிட்ட அவருடைய பக்தி தான், மாதாவுடைய பாதத்தில் அவர் இருக்க வேண்டும் என்று ஆசை. தாயின் மடிதான் உலகம், தாழ்பணிந்து வணங்கிடும் சொல்வது போல மாதா மேல் கொண்ட பக்தி. ஆக அன்புக்குரியவர்களே, திருப்பலியின் அறிவிப்பின் முடிவிலே நம்முடைய பாப்பரசுக்கு நாம் வணக்கம் செலுத்தவிருக்கின்றோம். ஆக பாப்பரசுடைய பரிந்துரையும் நாம் கேட்போம். தொடர்ந்து அவர் விட்டு சென்ற பண்பு நலனில் நாம் வளர்வோம். இன்று ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்த புனித செபாஸ்தியர் அன்பிய குடும்பங்களுக்கும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் சிறப்பான ரொம்ப நன்றாக செய்திருந்தாங்க. ஒரு வாழ்த்துக்களை அவர்களுக்கு நாம் சொல்லி உற்சாகப்படுத்துவோம். வருகின்ற வாரம் 7:30 மணி திருப்பலி இப்படி அந்தோனியார் அன்பியத்தை சார்ந்த குடும்பங்கள் சிறப்பிப்பார்கள். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள் செவ்வாய்க்கிழமை சியானா நகர கேத்ரின், புதன்கிழமை 5ஆம் பயஸ், வியாழக்கிழமை மே 1 தொழிலாளரின் பாதுகாப்பு சூசேப்பருடைய விழா ஆகிய வழக்கம் போல் திருப்பலிகள் காலை மாலை இருக்கும். வருகின்ற சனி புனித பிலிப்பு புனித யாக்கோபு திருத்தூதருடைய திருவிழாக்கள். அதே போல் நம்முடைய வருகின்ற வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் வெள்ளி அதனுடைய சிறப்பு நிகழ்வுகள். வருகின்ற சனிக்கிழமை மாதத்தின் முதல் சனி. ஆகவே நம்முடைய அன்னை மரியாளுக்கு எடுக்கக்கூடிய தேர்பாவனும் திருப்பலியும் இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய குறிப்பாக சில முக்கியமான எதிர்கொண்டு வரக்கூடிய அறிவிப்புகள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழக்கம்போல் திருப்பலிகள் நமக்கு நடைபெறும். ஃபேன்சி ஃபிட் என்ற நிகழ்வை நாம் நடத்துகிறோம். நமக்கு புதியதல்ல, பங்கில் பலமுறை நாம் செய்திருக்கின்றோம். ஃபேன்சி ஃபிட் மகிழ்வித்து மகிழ் என்று நாம் இலக்கோடு ஃபன் லவ்விங் டே என்ற கேப்ஷனோடு நாம் கல்வி நிதிக்காக நம்முடைய பங்கிலே ஜூலை மாதம் நம்முடைய கல்வி நிதி உதவியை நாம் வழங்குவோம். ஏழைகளுக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு அதற்காக உதவி செய்ய நாம் ஃபேன்சி ஃபிட் மூலமாக நிதி உதவியை திரட்ட சரி எல்லோரும் ஒத்துழைப்பு. நம்மளால் முடிந்ததை இயன்ற செய்யும். வெளியில் டிக்கெட்டுகள் விற்பனையாகிறது, அன்பியங்கள் வழியாக நாம் கொடுப்போம். சிறப்பாக இணைந்து செய்வோம். அதில் வாலண்டியர் வர விரும்புபவர்கள் தாராளமாக வர அன்போடு அழைக்கின்றேன். அதேபோல் புது குடும்ப கையேடு ஃபேமிலி கார்டு, நியூ ஃபேமிலி கார்டு உங்களுடைய இல்லம் தேடி வரப்போகிறது. அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக வந்து சேரும். வருகின்ற ஞாயிறு கூடுதலாக அதை பற்றி அறிவிப்பு உங்களுக்கு வழங்கப்படும். அதுபோல் நம்முடைய பள்ளியினுடைய ஸ்கூல் அட்மிஷன் ரொம்ப நன்றாக நடந்து கொண்டு நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் வந்து சேர்வது பள்ளி வளர்கிறது. பள்ளி நன்றாக பல கோணங்களில் வளர்வதும், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் சிறப்பாக செயல்படுவதும், அதனால் பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பங்கிலை நாமும் பயன்படுத்தும், பல பேருக்கு நாம் சொல்லுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு அன்புக்குரியவர்கள், நம்முடைய தவக்காலத்தினுடைய வரவு செலவுகள் விபதி புதன் நாட்களிலிருந்து நாம் தொடங்கினோம். ஈஸ்டர் வரைக்கும் நடந்த நிகழ்வுகளில் நமக்கு வந்த தொகைகள், அதை பற்றிய விவரங்கள் அறிவிப்பு பலகையில் போடப்படும். அதனுடைய வரவு 12,10,469, அதனுடைய செலவு 9,02,405, கையிருப்பு 3,08,064 ரூபாய். இந்த கையிருப்பை நம்முடைய கல்வி நிதி உதவிக்காக நாம் பயன்படுத்தவிருக்கின்றோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் அன்புக்குரிய நாளைய நாளிலிருந்து நாம் பாஸ்கா காலத்தில் வீடு மந்திரிப்பு நாம் தொடங்குகின்றோம். ஆகவே உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்கள் வழி நடத்துவார்கள். அதை இந்த வாரத்தில் 4 நாட்கள் அன்பியங்களுக்கான வீடு, பாஸ்கா காலத்தில் வீடு மந்திரிப்பு. அது எந்தெந்த அன்பியம் என்று சொல்கின்றேன். இந்த நேரத்தில் வின்சென்ட் சபையினர் ஏழைகளுக்கான காணிக்கையும் எடுப்பார்கள். நாளைக்கு திங்கட்கிழமை புனித ஜெபமாலை அன்னை அன்பியம், புனித கிளாரா, புனித பிரான்சிஸ் அசிசியா திருக்குடும்பம். செவ்வாய்க்கிழமை புனித அம்ப்ரோஸ், திரேதி ஆண்டவர், புனித ஜான் பாஸ்கோ, புனித அல்ஃபோன்சா, புனித கப்ரியல், புனித அவிலா திரேசல், புனித லூகாஸ் அன்பியங்கள். 30ஆம் தேதி புனித ஸ்டீஃபன், புனித சில்வஸ்டர், கார்மல் அன்னை, புனித பெரிய நாயகி, புனித சகாய மாதா, குழந்தை இயேசு, புனித ஜார்ஜ். 1ஆம் தேதி வருகிற வியாழன் இமானுவேல் அன்பியம்,
புனித மிக்கேல், புனித ரெஜினா, புனித காணிக்கண்ணை, புனித அலோசியஸ் கொன்சாக, புனித பர்னபாஸ் அன்பியங்களில் பாஸ்கா காலத்தில் வீடுகள் மந்திரிக்கப்படும். நானும் வீடை சந்திக்க தொடங்கவிருக்கிறேன். அதுக்குரிய அறிவிப்பும் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக நம்முடைய உதவி பங்கு தந்தை அருட்தந்தை ஜோசப் சாஜு ஆக நம்முடைய பங்குக்கு வருடந்தோறும் உதவி பங்கு தந்தை வருவார்கள், நன்றாக செய்வார்கள். அவர்கள் பணி முடித்துவிட்டு பல மாற்றங்களுக்கு செல்வார்கள். ஓஎம்டி சபையை சார்ந்தவர் தான் நம்முடைய உதவி பங்கு தந்தை. ஆகவே இன்றைய நாளோடு அவருடைய பணி நிறைவு பெற்று அவர் அடுத்த பணிக்கு அவருடைய சபையின் வழியாக அவர் செல்வார். நல்ல ஒரு அருட்தந்தையாக பங்கு தந்தையோடு இணைந்து பங்கு மக்களோடு பல காரியங்களை நிகழ்த்தி வழி நடத்தியவர். மென்மையாக முதிர்ச்சி பெற்ற ஒரு அருட்தந்தையராக இருந்து நமக்கு பல காரியங்களில் எப்பொழுதும் துணை நின்றவர். தந்தை அவர்களுக்கான ஒரு பெரிய உபச்சார விழா நாம் நடத்துகின்றோம். அவருக்காகவும் நாம் வேண்டுவோம். தந்தை அவர்களை நாம் கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களையும் பாராட்டுகள் நன்றிகளாக நாம் அவருக்கு சொல்லுவோம். சிறப்பு அவருக்கான பெரிய உபச்சார விழாத்தில் அவரை கௌரவிப்போம். இன்றைக்கு சாயங்காலம் 4:30 மணிக்கு. அன்புக்குள்ளே அதே போல் நம்முடைய பங்கு பாடல்குழு சிறப்பாக செயல்படுகிறார்கள். அவருடைய பொறுப்பாளர் தினேஷ் அவர்கள் ஷாலின் மியூசிக் ஸ்கூல் தொடங்கி சிறப்பாக நடத்த திட்டமிட்டுகிறார். அது குறித்த கீபோர்ட், கிட்டார், தபேலா, வயலின் போன்ற இசை கருவிகளை கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் அவரை நீங்கள் அணுகலாம். உதவியும் உங்களுக்கு செய்வார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுங்கள். கடைசி அறிவிப்பாக, இந்த மாதம் இறுதி வாரம் இல்லையா, இந்த மாதத்தில் பிறந்த நாள் கொண்டாடுபவர்களை நாம் வாழ்த்துவோம். யார் பிறந்த நாள் கொண்டாடுறீங்க? ஏப்ரல் மாதம் பிறந்த நாள் 1, 2 வேறு 3. வெரி குட். நிறைய பேர் அங்கங்கே எழுந்து நிற்கிறீங்க மேலே. வெரி குட். ஆகிய இந்த மாதம் பிறந்தநாள் கொண்டாடும் நம்ம பங்கை சார்ந்தவர்களுக்கு பங்கின் சார்பாக கரவொலி எழுப்பி பிறந்தநாள் வாழ்த்துக்களை அவளுக்கு தெரிவிப்போம். கடவுளை ஆசீர்வதிக்கட்டும் அன்போடு வாழ்த்துகின்றேன். அதே போல் திருமண நாள் கொண்டாடுறீங்களா? திருமண நாள் இந்த மாதம் திருமண நாள் கொண்டாடுபவர்கள் இருக்கீங்களா? வெரி குட். அங்கே எழுந்துருங்கன்னு சொல்கிறாங்க. திருவாளர் அந்தோணி அவரும் அவருடைய துறவியார் வேறு பின்னாடி இருக்கீங்க. திருமண நாள் வாழ்த்துக்கள். கடவுள் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் என்று அன்போடு நாம் வாழ்த்துவோம். அமர்வோம். தொடர்ந்து நாம் உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தில் நாம் வாழ்வோம். இப்பொழுது நம்முடைய திருத்தந்தை, முன்னாள் திருத்தந்தை அவருக்கான அஞ்சலி செலுத்தினார். இப்போ தான் எல்லாரும் வந்திருக்கின்றோம். ஆகவே அவருக்கு நாம் அஞ்சலி அவரிடத்தில் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். திருவாளர் செயலர் அவர்கள் நம்மை வழி நடத்துவார்கள். அன்புக்குரியவர்களே, மறைந்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நேரம் இது. இப்பொழுது நம் பங்கில் இருக்கின்ற குழுக்கள் ஒவ்வொரு குழுவாக வந்து பவனியாக வந்து நமது மறைந்த பாப்பரசரின் திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்த இருக்கின்றார்கள். பவனியாக வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக பீட சிறுவர்கள் பீடத்தை நோக்கி பவனியாக வருகிறார்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். அடுத்த குழுக்கள் வர ஆரம்பியுங்கள். செயலர் அவர்கள் வாசிப்பார்கள். பீட சிறுவர்களை தொடர்ந்து மறைக்கல்வி பிள்ளைகள் அஞ்சலி செலுத்துவார்கள். அவர்களை தொடர்ந்து நமது பங்கு இளைஞர்கள், இளம் பெண்கள் அஞ்சலி செலுத்துகின்றார்கள். அவர்களை தொடர்ந்து மரியன் இளைஞர் ஜெபக்குழு, பாப்பரசரிடத்திலே நாம் ஜெபிப்போம். பாப்பரசருடைய பரிந்துரையை நாம் கேட்போம். அவருடைய அற்புதமான மணி வாழும் புனிதர் அவரிடத்தில் நாம் வேண்டுவோம். அவர்களை தொடர்ந்து கெத்சமனி ஜெபக்குழு அஞ்சலி செலுத்த இருக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையினர் அஞ்சலி செலுத்துகின்றார்கள். அவர்களை தொடர்ந்து வரதை அந்தோணியார் ஆலயம் சார்பாக அஞ்சலி செலுத்துகின்றார்கள்.
அவர்களைத் தொடர்ந்து நமது பங்கு தமிழ் பாடகர் குழுவினர் அஞ்சலி செலுத்துகின்றார்கள். அவர்களைத் தொடர்ந்து நமது பங்கு மரியாயின் சேனையினர் அஞ்சலி செலுத்துகின்றார்கள். அவர்களைத் தொடர்ந்து வின்சென்ட் டே பவுல் சகோதரர்கள் சகோதரிகள் அஞ்சலி செலுத்துகின்றார்கள். அவர்களைத் தொடர்ந்து அனைத்து அன்பிய ஒருங்கிணைப்பு குழு சார்பாக அஞ்சலி செலுத்துகின்றார்கள். அவர்களை தொடர்ந்து பங்கு பேரவை சார்பாக அஞ்சலி செலுத்துகின்றார்கள். அவர்களை தொடர்ந்து அருட்கண்ணியர்கள் அஞ்சலி செலுத்துகின்றார்கள். இறுதியாக நமது பங்கு தந்தை அவர்கள் மறைந்த பாப்பரச திருவுருவ படத்திற்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகின்றார்கள். மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார்கள். தொடர்ந்து மலர் அஞ்சலி செலுத்துகின்றார்கள். மௌனமாக நாம் எல்லோரும் அஞ்சலி செலுத்துவோம். நித்திய இலைப்பாற்றி எங்கள் பாப்பரசுக்கு தந்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர் மேல் ஒளிர்வதாக. நித்திய இலைப்பாற்றி எங்கள் பாப்பரசுக்கு தந்தருளும் ஆண்டவரே, நித்திய இலைப்பாற்றி எங்கள் பாப்பரசுக்கு தந்தருளும் ஆண்டவரே. இறுதி ஜெபம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கரங்களெல்லாம் நாம் உயர்த்தி நம்முடைய திருமண குடும்ப துற வாழ்வை அன்னையின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து பாப்பரசர் விட்டு சென்ற பல சரித்திர சுவடுகளில் மாபெரும் ஒன்று மரியன்னின் மேல் கொள்கின்ற பக்தி. அதனால தான் இருந்த பொழுதும் இறந்த பொழுதும் எல்லாம் அம்மா என்று அந்த தாயினுடைய பாதத்திலே அவருடைய நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று மனசுக்குள்ளாக இருந்ததை உலகுக்கு பிரகடனப்படுத்த தாயின் மடிதான் உலகம், அவள் தாழ்பணிந்து வணங்குவோம் என்று சொல்லி அன்னையின் பக்தியை நமக்கு சொல்லிக் கொடுத்த பாப்பரசர் வழியாக அம்மா தாயே, ஆரோக்கிய தாயே, எங்கள் பங்கின் பாதுகாவலியான பாத்திமா அன்னையே, வழிதுணை தாயே, உங்கள் குழுமிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்யப்பட்ட காரியங்கள்லாம் எங்கள் வாழ்வு எப்பொழுதும் உடைய தோமையிட விசுவாச அறிக்கையில் என் ஆண்டவரே, என் கடவுளே என்று நாங்கள் வாழ்ந்து காட்ட அருள் புரிய எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஆண்டவரே என் கடவுளை என்ற விசுவாச அறிக்கை நம் வாழ்ந்து காட்ட இறைவனுடைய அருளை பாத்திமா தாயின் ஆசிரியை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறுதி பாடல் பாடிய பிறகு நாம் மக்கள் கூட எல்லோரும் சென்று இறுதி அஞ்சலியை நாம் சொல்ல பூக்களானது வைக்கப்பட்டிருக்கிறது செலுத்துவோம். அரிசி வேண்டுவோர் அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். மே மாதம் 3ஆம் தேதி வழங்கப்படும் ஃபேன்ஸ்வெட் கேம்ஸ் வழிநடத்த வாலண்டியர்ஸ் தேவைப்படும். பெயர்களை அலுவலகத்தில் பதிவு செய்யலாம். ஃபேன்ஸ்வெல் ஸ்டால் விரும்புபவர்கள் பெயர்களை அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். இறுதி பாடல் இறந்தோர் வாழ்பெற என்ற பாடலை நாம் பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமென்.